அவிழ்க்க முடியாத மர்ம முடிச்சுகளுடன் பர்முடா முக்கோண வலயம். உலகில் பல மர்மமான பிரதேசங்கள் இன்றும் அடையாளம் காணப்படாமல் வெறும் வாதங்களுடன் நின்று விடுகின்றன. இந்திய விஞ்ஞானத்தின் வளர்ச்சியினால் மனிதன் விண்வெளியை எட்டி பிடித்திருந்தாலும், வேற்று கிரகங்களில் கால்தடம் பதித்திருந்தாலும், பூமியில் உள்ள சில மர்ம பிரதேசங்களை இன்னும் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதில் கால்தடம் பதிக்கவும் இயலவில்லை. மர்மங்களுக்கான காரணங்களும் இதுவரை கண்டறியப்படவில்லை. அப்படி பூமியில் கண்டுபிடிக்கப்பட முடியாத மர்மமான முறையில் மர்மங்கள் இடம்பெறும் ஒரு பிரதேசம்தான் வேவுடா முக்கோண பிரதேசம் என்று அழைக்கப்படும் பிசாசு முக்கோணம். இந்த மர்ம முக்கோண பகுதியானது உலகின் அதிகமான கப்பல் போக்குவரத்து பகுதியாக காணப்படுகின்றது. இதன் வழியாக அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் அரேபியன் தீவுகளில் உள்ள துறைமுகங்களுக்கும் புளோரிடா மற்றும் கரேபியன் தீவுகளுக்கும் பொழுதுபோக்கு வானூர்திகளும் இப்பகுதியினூடாகவே பயணித்த வண்ணம் உள்ளன. இதேவேளை புளோரிடா, கரேபியன் தீவுகள் மற்றும் தென் அமெரிக்கா ஆகிய இடங்களுக்கு செல்லும் அதிகளவான வர்த்தக மற்றும் தனியார் வானூர்திகள் குறித்த கடற்பகுதியினை கடந்தே பயணிக்கின்றன. ஆனால் இந்த பர்முடா முக்கோணம் அல்லது வேவுடா முக்கோணம் என்று வரையறுக்கப்பட்ட பகுதிக்குள் செல்கின்ற எந்த ஒரு பொருளும் இதுவரை கரை திரும்பியதில்லை. அந்த பொருள் கடலில் இருப்பதற்கான சான்றுகளும் இல்லை. இந்நிலையில் ஏனைய கடற்பகுதிகளில் சாதாரணமாக நிகழ்கின்ற நிகழ்வுகளே வேவுடா கடற்பகுதியிலும் நிலவுகின்றன. எனினும் குறித்த முக்கோண கடற்பரப்பு தொடர்பில் உலகின் பல்வேறு அறிஞர்கள், சமயவாதிகள் மற்றும் ஆய்வாளர்கள் பல்வேறு கருத்துக்களையும் வெளியிட்டுள்ளனர். குறித்த பகுதியில் புவியீர்ப்பு விசை இல்லை என தெரிவிக்கின்றனர். சிலர் அப்பகுதியில் கடற்கொள்ளையர்கள், கடத்தல்காரர்கள் அல்லது யுத்த நோக்குடன் செயற்படும் சில குழுக்களினால் அந்த பகுதிக்குள் செல்லுகின்ற கப்பல்கள், வானூர்திகள் என்பவற்றை கடத்துவதாக தெரிவிக்கின்றனர். இன்னும் சிலரோ புராண கதைகளை காரணம் காட்டி வேவுடா முக்கோண பகுதியில் என்ன நடக்கிறது என்பதை அப்பகுதியில் மர்மம் நிலவுவதை நியாயப்படுத்துகின்றனர். ஆனால் அப்பகுதியில் என்ன நடக்கிறது என்பதை யாராலும் தெளிவாக அறிய முடியவில்லை. காரணம், அந்த பகுதிகள் செல்கின்ற ஒவ்வொரு பொருளும் திரும்பி வராத நிலையில் ஆய்வாளர்களின் ஆராய்ச்சிகள் வெற்றியளிக்குமா என கேள்வி எழுகிறது. இந்த பிரதேசத்திலே பொருட்கள் தொலைவதற்கான காரணமாக மெதேன் ஐதராக்சைடு எனும் வாயுவையும் குறிப்பிடுகின்றனர். இயற்கை எரிவாயுவின் வடிவமான மெதேன் ஐதராக்சைடுகள் இப்பகுதியில் அடர்த்தியாக காணப்படுவது இதற்கு ஒரு காரணமாக குறிப்பிடப்படுகிறது. இந்நிலையில் அமெரிக்க ஆய்வாளர்களின் கருத்தின்படி வேவுடா முக்கோண பகுதியில் கடந்த 15 வருடங்களில் எரிவாயு ஐதராக்சைடுகள் தொடர்பில் எந்த அறிகுறிகளும் இல்லை என சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த வேவுடா முக்கோண பகுதியில் பல கப்பல்கள், விமானங்கள், வானூர்திகள் என்பன தொலைந்து போயுள்ளன. ஆனால் இவை சிதைவடைந்தமைக்கான ஆதாரங்கள் இதுவரை கிடைக்கவில்லை. உடைந்த கப்பல்களின் பாகங்களோ அல்லது அதில் பயணித்த மனிதர்களின் உடல்களோ இதுவரை கரையொதுங்கியதும் இல்லை. ஆரம்ப கால பகுதியில் இந்த மர்ம முக்கோண பகுதியிலே மிக பாரிய கப்பல்கள் காணாமல் போயிருந்தன. அது மாத்திரமன்றி இப்பகுதிக்கு ஏவப்பட்டுள்ள ஓர் ஏவுகணையானது இதுவரை வெடிக்கப்படாமல் அதே உறங்கு நிலையிலே இருப்பது கூட இந்த மர்மத்தை மேலும் ஆச்சரியத்துக்குள்ளாகியுள்ளது. இவ்வளவு இயற்கைக்கு சவால் விடுகிறதான ஒரு பர்முடா முக்கோணம் இன்றளவும் நவீன விஞ்ஞானத்தினால் கண்டுபிடிக்கப்படாத ஒரு மர்மமாக உள்ளது எமக்கு ஆச்சரியத்தை தந்தருகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இனியாவது வரும் காலங்களில் விஞ்ஞானிகள் இவற்றினை ஆய்ந்து நல்லதொரு முடிவை நமக்கு அறிய தரும் வரை.